ஒன்றிய அரசோட எப்படி போட்டி போட்டு அந்த ஆலையை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறீங்கன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசோட ஒத்துழைப்போட நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா அது நடக்கும். செமிகண்டக்டர் நிறுவனம் தமிழகத்திற்கு வராதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கீர்த்தனா பதிலளித்துள்ளார். கம்பெனி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ மோத்திலிங், ஹுண்டாய், ஹியூசாங் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவே லாஸ்ட் 40 டேஸில் நம்ம பண்ணியிருக்கோம். இதை தவிர நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சும்மா சாதாரணமாக ஒரு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 60% MOU சைன் பண்ணதில் 25% இங்கே இல்லவே இல்லை. ஆன் கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் 100% MOU கிரவுண்ட் பிரேக்கிங் பண்ணுறது தான் எங்களோட மோட்டிவ். எந்த ஒரு ரீசன் இல்லாமல் வி டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் டூ அ சைனிங் MOU. ஒரு எம்டி பேப்பரில் சைன் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு எங்களோட மோட்டிவ். ஸோ 25% முன்னாடி இருந்த அந்த அவங்க சைன் பண்ணதில் எதுவுமே நடக்காமல் இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டூ இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாமல் இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கோம். செமிகண்டக்டர் ஆலை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது குஜராத்துக்கு கை நழுவி போயிடுச்சுங்கிற மாதிரி இருக்கு. ஒன்றிய அரசோட எப்படி போட்டி போட்டு அந்த ஆலையை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறீங்கன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசோட ஒத்துழைப்போட நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா அது நடக்கும். தேங்க்யூ. இன்னைக்கு என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு, எப்படி பேசணும்னு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா பேசிக் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.